அப்படி விரும்புகிற கட்சிகளோ அமைப்புகளோ இந்த கூட்டணியில் சேர்ந்து வெற்றிக்காக பாடுபட உழைக்க வாக்களிக்க யாரெல்லாம் தயாராக இருக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள் வரட்டும், வர வேண்டும் என்று நாங்களும் கூட விரும்புகிறோம். இதில் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்கிற நிபந்தனைகள் எல்லாம் காங்கிரஸை பொறுத்தவரை எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு கிடையாது. விரும்புகிற யார் வேண்டுமானாலும் வரலாம். இந்த முக்கியமான இடத்துல இந்த தேர்தல் நடக்குது. ஸோ இப்போ தான் 5 மாநில தேர்தலாம் முடிஞ்ச பிறகு பிஜேபி ஒரு பெரிய அளவில் வெற்றியை கண்டிருப்பதாக மொத்த அளவில் இந்திய அளவில் கருதப்படுது. இந்த தேர்தலுக்கு தமிழ்நாட்டு முக்கியமான தேர்தல் நடக்கிறதுக்கு ராகுல் காந்தியோ சோனியா காந்தி நேரடியாக வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கு அந்த மாதிரி முயற்சிகள் இருக்கிற வாய்ப்பு இருக்கா? நடைபெற்று முடிந்த 5 சட்டமன்ற தேர்தல்களிலேயும் பிஜேபி வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லுவது ஒரு மித், ஒரு மாயை. அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது. பிஜேபி ஆட்சி செய்த மாநிலமான பஞ்சாப் மாநிலத்திலே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருந்த கோவாவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக அதிக இடங்களை பெற்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்களை பெற்றது. மணிப்பூரிலே கூடுதல் இடங்களை பெற்றது. இதில் சுயேட்சை எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்கி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு மக்கள் விருப்பத்திற்கு மாறாக மக்கள் எண்ணத்திற்கு விரோதமாக பிஜேபி கோவா போன்ற மாநிலத்திலே ஆட்சி அமைக்க முயற்சித்திருக்கிறது. ஜனநாயகத்திற்கு புறம்பாக, மக்களின் வாக்களிப்புக்கு புறம்பாக, நேர்மாறாக பிஜேபி இந்த செயல்பாடுகளில் எப்படியாவது கொல்லைப்புற வாசல் வழியாகவாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தவறான முயற்சிகளை மேற்கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பொறுத்தவரை ஏற்கனவே 10 ஆண்டு சமாஜ்வாடி பார்ட்டி அங்கே ஆட்சியில் இருந்தது. திரு முலாயம் சிங் யாதவ், அதுக்கு பின்னாலே அகிலேஷ் யாதவ், இப்படி 10-11 ஆண்டுகள் அங்கே ஆட்சியில் இருந்தது. பிஜேபி 15 ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை. எனவே ஆட்சியில் இருந்த சமாஜ்வாடி பார்ட்டிக்கு எதிராக மக்கள் வாக்களித்துள்ளார்கள். அந்த வகையிலே அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வர முடிந்திருக்கிறது. ஆக இந்த 5 மாநில தேர்தல் மோடிக்கு தந்த அங்கீகாரம் அல்ல, அல்லது ராகுல் காந்தி மோடி இந்த 2 பேரில் யார் செல்வாக்கானவர்கள்